இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தா ஒரு அன்புக்குரியவர்களுடைய இல்லத்தில் நிற்கிறேன். தைப்பொங்கல்னா வீட்டுலாம் பொங்குவாங்க, சரியா? லதாங்கி வேறுங்க வீட்டுக்கு வீடு பொங்கலுக்கு திரிகிறேன். ஆனாலும் பரவாயில்லை. லதாங்கிக்கு அன்புக்குரியவர் வேறு வீட்டில் நிற்கிறேன். பாருங்க அம்மா, வணக்கம். பாருங்க அம்மா பாலோட வேற இருக்கிறாங்க, பார்த்தீங்களா? இப்படி யாருக்கு கிடைக்கும்? அம்மா பால் தருக்கிறாப்பா. மூன்று தரம் பிறக்கிறாம்மா, மூன்று தரம் குழந்தை பிள்ளைகளுக்கு பிறக்கிறாங்க. அதே அம்மா 3 முறை பிறக்கிறா. அம்மா அம்மா என்ன இது வரிசையும் சும்மா களை கட்டத்தான் போகுது, பார்த்துங்க. சும்மா அணைச்சி முத்தம் தடவை தந்து முதல தடவை சும்மா உண்மையாக கிடைக்காது. உண்மையாக நான் சிவன் கோயிலுக்கு தான் வந்தேன். சிவன் கோயிலால் நேராக ஒரு கல்யாண நாள் 10 நாள் மெட்டல் சாப்பிடலன்ட்டு மீன் மார்க்கெட்டுக்கு போட்டு வீட்டை பறக்கலாம்னு தான் உண்மையாக யோசிச்சேன் நான். ஆனால் பார்த்தீங்களா, இந்த அன்பை மிஸ் பண்ணியிருப்பேன். அதால் நாங்கள் உள்ளே போகிறோம். இந்த அன்புக்குரியவர்களுக்கு வரவேற்றதுக்கு உண்மையாக நன்றி. தொடர்ந்து இங்கே என்ன நடக்கிறான்றது தொடர்ந்து போடுவேன். அம்மாவுக்கு உண்மையாக நன்றி. அம்மா என்ன கொடுக்குறதுக்கு நன்றி. அம்மா நீடோடி வாழணும். பாருங்க அம்மா, இந்த ஹெப்பியே பாருங்கப்பா. இதையெல்லாம் அவளுக்கு யாரப்பா கொடுத்தீங்க? அதாங்க தான் கொடுக்குறேன். அதால் முதியோரை எல்லாம் சும்மா அப்படி இப்படி வச்சிடுங்க, பார்த்தீங்களா? அம்மா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சத்தம் வாங்கிடுங்க. பார்த்தீங்களா அம்மா, என்ன நீங்கள் என்ன நினைச்சீங்க? எங்களையெல்லாம் முதியோர் என்ன சும்மா எல்லாம் இல்லை, தெரியா? அம்மா சொல்லுங்கம்மா.